ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாப்டர் 9 ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இமிடியேட்டாக வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து சாப்டருக்குள்ளே போகலாம். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிஸ்னஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஃபினான்ஸை வந்து சரியான முறையில் வந்து மேனேஜ் பண்ணி, நிர்வாகம் பண்ணி, அதை சரியான முறையில் ஸ்பெண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக அதற்கான ஒரு ப்ராஃபிட் ஆகட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதற்கான நம்ம நினச்ச கோலையும் நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ ரோலை வந்து ப்ளே பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மெயினாக வந்து இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டினுடைய கீ கான்செப்ட்ஸ் என்ன, மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய மெயினான ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு கேபிட்டல் தேவை. ஸோ அந்த கேபிட்டல் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கா? ஓகேவா? ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சஃபிஷியண்ட்டான போதுமான ஃபண்டு வந்து அவைலபிலிட்டியாக இருக்கா அப்படின்றதும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம வேறு இன்வெஸ்ட் பண்ணுறோம், இன்னொரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லை பிஸ்னஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கான ரிட்டர்ன்ஸ்னால் ப்ராஃபிட் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து கேரண்டியாக வந்து நமக்கு அது கிடைக்குமா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபண்டை வந்து சரியான முறையில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோமா? ஓகேவா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், செக்யூர்டு இன்வெஸ்ட்மெண்ட், பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் க்ரியேட் பண்ணுறது தான் மெயின் கோலாக வந்து இருக்குது இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சஃபிஷியண்ட்டான சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கா, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கண்டிப்பாக வருமா, கேரண்டியாக வருமா அப்படின்றதும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிசோர்ஸஸை, ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை வந்து சரியான முறையில் நம்ம பயன்படுத்துகிறோமா, அண்ட் அட் த சேம் டைம் நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து செக்யூர்டான முறையில் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி ப்ராஃபிட்டை நம்ம கெயின் பண்ணுறோமா, இதெல்லாம் மெயின் ஆப்ஜெக்டிவாக வச்சு கான்செப்டாக பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நடக்கும். ஓகேவா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், ஓகேவா, என்ன பிஸ்னஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லை வந்து எவ்வளோ ஃபண்டிங் வந்து நமக்கு தேவைப்படுது, அது எப்படி ரைஸ் பண்ணுறது, அதே போல் பட்ஜெட்டிங் போடுறது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபினான்ஸில் வந்து என்ன ரிஸ்க் இருக்குது அது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, அதே போல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமான டிசிஷன்ஸை வந்து எடுக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, ஒரு பட்ஜெட்டிங் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது ஃபினான்ஸ் ரிஸ்க் இருந்தால் அது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி நம்ம கொண்டு வர்றது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கோர் ஃபங்க்ஷனாக நம்ம பார்த்தோன்னா நமக்கு வந்து நார்மலாக மேனேஜ்மெண்ட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங், இதெல்லாம் தான். இது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பிளானிங் எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ மணி வந்து நமக்கு தேவைப்படுது, ஓகேவா, அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணுறோம், ஒரு பிளானிங் கொண்டு வரோம். ஓகேவா? மேனேஜ்மெண்ட் அப்படின்னாலே எல்லா, அதாவது ஒரு ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சேல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதை நிர்வாகம் பண்ணுன்றது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டினுடைய
ஃபங்க்ஷனாக வந்து பிளானிங்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ மணி வந்து நமக்கு தேவைப்படுது அண்ட் அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத முதல்லயே வந்து என்ன பண்ணணும், பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசிங் அப்படின்னா எப்படி வந்து ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் எப்படி நம்ம வந்து அந்த ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி எதுக்கெல்லாம் வந்து நம்ம செலவு பண்ணணும், எதுக்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக கொண்டு வர்றதுக்கு இந்த ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் டைரக்டிங் ஃபண்ட்ஸை வந்து சரி எந்தெந்த இடத்துல தேவைப்படுதோ, ஓகேவா, எக்ஸ்பென்சஸ் எந்த இடத்துல வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வேணும் அப்படின்றத வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி அந்த ஃபண்டை அந்த எக்ஸ்பென்சஸில் போடுறதும், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், ஸோ அதை கைட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ட்ரோலிங், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது, எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்ஜெட்ஸ், ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணி கண்ட்ரோல்டாக கொண்டு போகணும் இல்லையா. ஸோ அமௌண்ட் இருக்குன்றதுக்காக நம்ம எவ்வளோ வேணால் நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வேணால் இன்கர் பண்ணலாம், இல்லை வந்து எவ்வளோ வேணால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்படியெல்லாம் கிடையாது. அது சரியான முறையில் கண்ட்ரோல்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும், பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதை ஒரு ஆக்டிவிட்டீஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட்டாக வந்து அதை கன்வெர்ட் பண்ணணும். அப்போது அதை கண்ட்ரோல்டாக அந்த ஃபினான்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ், இந்த மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ ரோலாக வந்து ப்ளே பண்ணுது. ஓகேவா. ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட்காக தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இன்ட்ரடக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, so decisions require careful financial planning and understanding of the resultant capital structure and the riskiness and profitability of the enterprise. So ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சரியான முறையில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிக்வயர் என்ன ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து எப்படி இருக்கணும், கிளியராக இருக்கணும். ஓகேவா. எதில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நான் இன்கர் பண்ண போகிறேன், ஓகேவா, எவ்வளோ கேஷ் என் கையில் இருக்கணும், இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணணும், பிளான் பண்ணணும். அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ரிசல்டன்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், என்னுடைய கேபிட்டலை வந்து நான் அசட்ஸ் எவ்வளோ வாங்க போகிறேன், ஸோ என்னுடைய ஷேர்ஸ் எவ்வளோ, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக கொண்டு போகணும். அண்ட் த ரிஸ்கினஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் தி என்டர்பிரைஸ், ஸோ எவ்வளோ வந்து ரிஸ்க் வந்து என்னோட பிஸ்னஸில் இருக்குது, நான் எப்படி அதை ப்ராஃபிட்டபிலிட்டியாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு போக போகிறேன், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிசிஷன்ஸை எடுக்கிறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆல் தீஸ் ஹாவ் பேரிங் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் எம்ப்ளாயீஸ். ஸோ இது எல்லாமே இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா யாரை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எம்ப்ளாயீஸ், ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ், கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டர்ஸ், இவங்களை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃபினான்ஷியல் இதை நம்ம மேனேஜ் பண்ணுறோம். தே ரிக்வயர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ், மேஜர் ஃபினான்ஷியல் டிசிஷன் ஏரியாஸ், ஃபினான்ஷியல் ரிஸ்க் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ். ஸோ ஒரு ஷேர் ஹோல்டராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து எம்ப்ளாயீஸாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் என்ன விஷயங்கள் நடக்குது, ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன, ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயங்களில் வந்து ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க, என்னென்ன ரிஸ்க்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து பேர் பண்ணணும், அதே போல் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட், பிஸ்னஸ்க்கு எவ்வளோ ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட், இது எல்லாத்தையுமே வந்து இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்காகட்டும் எம்ப்ளாயீஸ்க்காகட்டும் எல்லாருக்குமே வந்து அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபினான்ஸ் ஆஸ் வெல் as we all know is essential for running a business. Success of business depends upon how well finance is invested in assets and operations and how timely and cheaply the finances are arranged from outside or from within the business. So ஒவ்வொரு பிஸ்னஸினுடைய சக்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ். ஒரு பிஸ்னஸ் நடத்தணுன்னாலே நமக்கு என்ன தேவை, ஃபினான்ஸ் தேவை. ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அப்போ வந்து அந்த ஃபினான்ஸை வந்து சரியான முறையில் அவங்க வந்து அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், சொத்துக்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் அதே போல் ஆப்ரேஷன்ஸ், அதாவது கம்பெனியினுடைய டே டு டே ஆப்ரேஷன்ஸ், ஸோ அதை வந்து
சரியான நேரத்துலையும் அதே போல் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணுறது நமக்கு வந்து சீப்பாகவும் இருக்கணும். ஓகேவா? அதே போல் இப்போ நான் வந்து ஃபினான்ஸை நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா, நான் லோன் வாங்குறேன் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எனக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்துலையுமே ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும். இப்போ நம்ம இதே ஒரு ஃபினான்ஸை வந்து என்னுடைய பிஸ்னஸ் என்னுடைய பிஸ்னஸ் ஐடியாவை தாண்டி நான் வந்து ஒரு லோனை வாங்குறேன், இல்லை இன்ட்ரெஸ்ட் அதிகமாக நான் வாங்குறேன்னா என்னால் பேர் பண்ண முடியுமான்றதை நான் பார்க்கணும். என்னால் பேர் பண்ண முடியல அப்படின்னும் பொழுது நான் அந்த இடத்துக்கே நான் போகக்கூடாது. அப்போது நான் சரியான முறையில் பிளான் பண்ணணும். ஓகேவா? சரியான முறையில் பிளான் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். அதே போல் எனக்கு வந்து டைம்லி அண்ட் சீப்லி ஃபினான்ஸ் அரேஞ்ச்டு. எனக்கு எந்த டைமில் வந்து எனக்கு லோன் தேவைப்படுதோ அதே போல் எனக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி லோன் கிடைக்கிற மாதிரி நான் வந்து பார்ப்பேன். ஓகேவா? அப்போ தான் வந்து என் பிஸ்னஸை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஓகேவா? இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். ஸோ மீனிங் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு கம்பெனியினுடைய மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணி எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா எப்படி வந்து அவங்க பிளான் பண்ணுறாங்க, எப்படி வந்து அவங்களுடைய பிஸ்னஸ்க்கான ஃபினான்ஸ் அவங்க ரேஸ் பண்ணுறாங்க, எப்படி அந்த ஃபண்ட்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அவங்க க்ரோத்துக்கு எப்படி வந்து அதை வந்து ஆப்ரேட் பண்ணி கம்பெனியினுடைய க்ரோத்துக்கு வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் வந்து சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஃபினான்ஸ். ஸோ அதுக்கான மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போ என்னென்ன வேணும்? ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணணும், பட்ஜெட்டிங் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே போல் வந்து ஃபண்ட்ஸை வந்து ரைஸ் பண்ணணும், ரைசிங் ஆஃப் கேபிட்டல். ஓகேவா? அது வந்து லோன் மூலியமாகவோ இல்லை வந்து ஈக்விட்டி ஷேர்ஸை கொடுக்கறது மூலியமாகவோ, கம்பெனி ஷேர்ஸை கொடுக்கறது மூலியமாகவோ என்ன பண்ணலாம்? கம்பெனியினுடைய கேபிட்டலை வந்து ரைஸ் பண்ணலாம். ஓகேவா? எப்படி வந்து பிஸ்னஸ்க்கு ஃபினான்ஸை கொண்டு வர முடியும். ஓகேவா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜிங் கேஷ் ஃப்ளோ வந்து நம்ம வந்து சரியான முறையில் நம்ம வந்து ஃப்ளோ ஆஃப் மணியை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? அதில் வந்து அது வந்து ஷார்ட் டேர்மாக நீட்ஸாக இருந்தாலும் சரி, லாங் டேர்ம் நீட்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ளோ ஆஃப் மணி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். ஓகேவா? அண்ட் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ். ஸோ ஒரு கம்பெனியினுடைய ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் வந்து அண்ட் அதனுடைய ஃபினான்ஷியல் ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகே, ஸ்டாண்டர்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த அனலைசேஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அடுத்தடுத்து பிளான் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸையோ இல்லை வந்து பிஸ்னஸை கேரி ஓவர் பண்ணுறதோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் தான் வந்து நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ டிசிஷன்ஸ் எடுக்கிறதாகட்டும் சரி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எந்த ஃபினான்ஸில் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து ரிஸ்க் இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி பிஸ்னஸை வந்து அதாவது நமக்கு தெரியும் இந்த சர்டன் பாயிண்ட் வரைக்கும் எனக்கு வந்து ஒரு லாஸ் வருதுன்னா அந்த மார்ஜின் வரைக்கும் நான் வந்து என்னுடைய ரிஸ்க்கை வந்து நான் மெயின்டைன் பண்ண முடியும். இன்கேஸ் என்னுடைய மார்ஜினை தாண்டி எனக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா என்னால் வந்து அதை வச்சு சர்வை பண்ணி பிஸ்னஸை கொண்டு போக முடியாது. அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு ஒரு பவுண்டரி லைன் செட் பண்ணிக்குவேன். இந்த ரிஸ்க் வந்து நான் எந்த அளவுக்கு என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்றத முதலே நான் வந்து என்ன பண்ணிடுவேன், ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா ஒருவேளை அதை தாண்டி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதற்கான சொல்யூஷன்ஸ் என்ன நான் எடுக்கணுமோ அதை நான் வந்து முன்கூட்டியே நான் எடுத்துருவேன். ஓகேவா? ஸோ அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ மணி ரிக்வயர்ட் ஃபார் கேரிங் அவுட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் இஸ் கால்டு பிஸ்னஸ் ஃபினான்ஸ். பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை வந்து கண்டினியூ ஒரு ஆப்ரேட்டிங் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்மோஸ்ட் ஆல் business activities require some finance. Finance is needed to establish a business, to run it, to modernize it, expand or diversify it. Finance வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா
பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கும், அதே போல் டெக்னாலஜிஸ் ஏதாவது இருந்தால் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டு வர்றதுக்கும், பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸை நிறைய கண்ட்ரிங்களில் வந்து நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் நம்ம பிஸ்னஸ் ஃபினான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் பையிங் எ வெரைட்டி ஆஃப் அசெட்ஸ் விச் மே பி tangible like machinery, factories, buildings, offices, or intangible such as trademarks, patents, technical expertise, etc. So பையிங் வெரைட்டி ஆஃப் அசெட்ஸ். நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னா நான் கண்டிப்பாக அந்த இடத்துல நிறைய அசெட்ஸை வாங்க வேண்டியிருக்கும். ஒன்று வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரியாக இருக்கலாம், இல்லை பில்டிங்காக இருக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸ். இதெல்லாமே வந்து டேஞ்சிபிள், நம்ம கண் கூட பார்க்கக்கூடியது. இதுவே இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ் அப்படின்னா ட்ரேட்மார்க்ஸ், பேட்டன், ரைட்ஸ் வாங்குறது, காப்பி ரைட்ஸ் மாதிரி வாங்குறது, அப்புறம் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டிஸஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு வந்து தேவைப்படுது. ஸோ ஆல்சோ ஃபினான்ஸ் இஸ் சென்ட்ரல் டு ரன்னிங் த டே டு டே ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் லைக் பையிங் மெட்டீரியல்ஸ், பேயிங் பில்ஸ், salaries, collecting cash from customers, etc. needed at every stage in the life of a business entity. ஓகே, இது மட்டும் இல்லாமல் என்னுடைய டே டு டே ஆப்ரேஷன்ஸ், நான் டே டு டே வந்து என்னுடைய பிஸ்னஸ் வந்து நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் என்ன எனக்கு ப்ராஃபிட் வந்தாலும் வரலனாலும் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு டே டு டே ஆப்ரேஷன்ஸ்க்கான சில எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்கும். அதாவது நான் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, மெட்டீரியல்ஸை வாங்குறதா இருந்தாலும் சரி, பில்ஸ் அதாவது எலக்ட்ரிசிட்டி பில், டெலிஃபோன் பில்ஸ், இதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் பேர் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ எல்லா ஸ்டேஜ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து மேஜர் ரோலை வந்து ப்ளே பண்ணுது. ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் அடிக்குவேட் ஃபினான்ஸ் இஸ் தஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் த சர்வைவல் அண்ட் க்ரோத் ஆஃப் யூர் பிஸ்னஸ். அடிக்குவேட் கேஷ், ஓகேவா, அடிக்குவேட் ஃபினான்ஸ், போதுமான அளவுக்கான ஃபினான்ஸ் வந்து ஒவ்வொரு பிஸ்னஸினுடைய க்ரோத்துக்கும் சரி, அவங்க கரெக்டான முறையில் சர்வை பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கும் சரி, ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் தான். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.